கும்பராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தமிழ் வருஷங்கள்ல 38வது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 இதுவரைக்கும் கும்பராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்து பலன் தந்து கொண்டிருந்த குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷபத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் பயிற்சியாகி அமரவுள்ளார். இந்த குரு பயிற்சியால் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதி, அதாவது இந்த 2024 முதல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2025 30 வரை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கப் போகின்ற சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நாம் பார்க்கலாம். அந்த சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த குருப்பெயர்ச்சிக்கான நேரம், நாள், வருஷம் எல்லாமே ஆற்காடு காஃபே சீதாராமையர் சுத்த சர்வமுகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து குறிக்கப்பட்டது. கும்பராசிக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பகாரகன், லாபாதிபதியும் அவர்தான். இந்த தனவாக்கு குடும்பகாரவன் லாபாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்திருந்த பொழுது கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. சகோதர ஒற்றுமைகள் இருந்திருக்காது. அதன் வழியும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் சிறு தூர பயணங்கள் மூலமாக நிறைய அலைச்சல்களை, வீண் விரயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய மன நிம்மதி குறைவான செயல்களே நடந்திருக்கும். இப்போ இந்த பதிவில் நாம் கடந்து போன விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக நம்ம வரவில்லை. போனது போன வாக்கில் இருக்கட்டும், நடந்தது நடந்த வாக்கில் இருக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இனிமே இந்த குரு பயிற்சியில் எங்களுக்கு என்ன நடக்கிற சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதான் நீங்கள் நண்பர்கள் கேட்குறீங்க. அந்த சுப பலன்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இதில் நாம் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால இந்த 4ஆம் இடம் என்ன சொல்லுகின்றது? அதாவது நிலத்தை பற்றி சொல்லக்கூடியது, வீடு வண்டி வாகனங்களை பற்றி சொல்லக்கூடியது, தாய் மற்றும் தாயினுடைய உடல்நிலை பற்றி சொல்லக்கூடியது, உயர்நிலை கல்விகளை பற்றி குறிக்கக்கூடியது, வியாபாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம், ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளை குறிக்கின்ற இடம், விளையாட்டுத்துறை வீரர்களை பற்றி குறிக்கக்கூடிய இடம், எதிர்கால கனவுகள், எதிர்கால சிந்தனைகள், எதிர்கால செயல்பாடுகள், எண்ணங்களை எல்லாம் நனவாக்கி தரக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்களுக்கு தனகாரனான லாபாதிபதியுமான குரு பகவான் வருகின்ற பொழுது இந்த 4ஆம் இடத்துல அவர் கேந்திர வலிமை பெற்று சுப பலத்தோட அமர்ந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு நடந்து ஈடேற ஒரு சாதகமான அமைப்பை அவர் உருவாக்கி கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 10 வருடங்களுக்கு மேலாக நான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புது வீடு கனவு நனவாகுமா? நான் இடம் வாங்கிடுவேனா? நான் வீடு கட்டிடுவேனா? புது வீட்டுக்கு குடி போயிடுவேனா? அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியடை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குரு பகவான். அதேமாதிரி என்னுடைய வாகனங்கள் கூட பழுதாகி கிடக்குது, அதை கூட சரி பண்ண என்னால் முடியலை. நான் வேற ஒரு புதுசாக வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது கூட என்னால் முடியலை. இது எப்போ நடக்கும்? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது நடந்தே தீரும். கண்டிப்பாக பழைய வாகனங்களை புதுப்பிப்பீங்க. புது வாகனங்கள் வாங்கணுன்ற இருக்கிற சிந்தனையில் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு லக்ஸரியஸான வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. அது வாங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். வியாபாரத்தில் இருக்க வியாபார பெருமக்களுக்கு எல்லாமே வியாபாரங்கள் மிகுந்த சிறப்பாக தொய்வடையாமல் நடக்கும். கஸ்டமர்கள் அதிகமாக வருவார்கள். நீங்கள் நினைத்திருந்ததற்கு மேலாக வியாபாரம் நடக்கும். அதிகமான லாபம் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கும். மந்த நிலை மாறிவிடும். நல்ல வருமானம் இருக்கும். உயர்நிலை கல்வியில் இருக்கிற மாணவ மாணவிகள் எல்லாரும் நல்லா படிப்பாங்க. ஆழ்ந்து சிந்திச்சு படிப்பாங்க. இந்த நேரங்கள் அவங்களுக்கு தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக முதல் மதிப்பெண்களை அவங்க பெறக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுப்பார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களை பொறுத்தமட்டில் பல சாதனைகள் புரிவார்கள். வெற்றி சான்றிதழ்கள், கோல்டு மெடல்களை வாங்கி குவிப்பாங்க. இந்த விளையாட்டுக்கென்று நாடு விட்டு நாடு பயணமாகி கொண்டே இருப்பாங்க. இதன் மூலமாக அரசு ஆதரவுகள் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசனுடைய பாராட்டுதலுக்கு அவங்க உரியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே பதவிகளில் இருப்பவங்களுக்கு மேலும் ப்ரொமோஷன் ஏற்பட்டு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பாங்க.
நல்ல வருமானம், சம்பள உயர்வு எல்லாமே இருக்கும். எதிர்கால திட்டங்களுக்கான திட்டங்கள் தீட்டி வைத்திருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய காலகட்டம். அதே மாரி நீங்க என்ன காரியத்திற்காக பயணம் போறீங்களோ, அந்த பலன், அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? அது வந்து அந்த காரியத்தினுடைய முயற்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்ப வந்து வெற்றியாக அமையக்கூடிய நேரம். அந்த காரியம் ஜெயமாகக்கூடிய நேரம். அப்ப பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் செய்து கொடுக்கின்ற நற்பலன்கள். அடுத்ததாக குரு பகவானால் ஏற்படுகின்ற பலன்கள், பார்வை பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அஷ்டமம் என்றால் என்ன? நஷ்டம், அவமானம், பேர் புகழ்களுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, பதவிக்கு இடையூறு வரக்கூடிய இடம், உடல் ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப இதை பற்றியெல்லாம் நமக்கு பயம் இருக்கும் இல்லையா? இந்த பயங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தினுடைய காரகம் என்ன? மறைந்து கிடக்கின்ற ரகசியங்கள், புதையல் ரகசியங்கள், ஆயுள் ரகசியங்கள். நமக்கு எப்ப பட்டம், பதவி, புகழ் எல்லாம் வரும் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனா வரக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் பார்வையில் நமக்கு வரக்கூடியது. அப்ப இந்த 8ஆம் இடத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். இது இந்த 8ஆம் இடம் என்று மறைந்து கிடக்கின்ற புதையல் ரகசியங்களை குறிக்கின்ற இடம். அப்ப ஏதாவது ஒரு வகையில வந்து கண்டிப்பாக இந்த குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் விழுகின்றதால், 5ஆம் பார்வையாக விழுகின்றதால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு துறையில வந்து நீங்க அதிர்ஷ்டத்தை பெற்றே தீருவீங்க. அது பண வரவு, பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதுகளுக்கெல்லாம் ஒரு அமைப்பை கண்டிப்பாக நல்ல அமைப்பா இருக்கும். ஆயுள் பற்றிய ஒரு பயம், சிந்தனையெல்லாம் கண்டிப்பாக மாறிடும். உடல் உபாதைகள் மாறும். பழிவாங்குற எண்ணங்களோட மற்றவங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நடக்காது. அவங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அவங்கள தூக்கி வந்து தூர போடக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு. பழிவாங்குற நோக்கத்தோட உங்க பக்கத்துல யாரும் வர முடியாது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பார்ட்னர்ஸ், 7ஆம் பார்வை அப்படின்னு வந்து பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடம். நண்பர்கள், கூட்டுத் தொழில் புரிகின்றவர்கள், இவர்கள் எல்லா காலமும் இவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ கணவன் மனைவி என்பவர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள், நட்பு பலம் பெறும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தின் மூலமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்தால், சொத்து சண்டை, அடிதடி சண்டை, கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நிலத்தகராறு, இதிலெல்லாம் ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான சாதகமான பலன்களை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும். அந்த அலைச்சலை நிப்பாட்டி உங்களுக்கு சீக்கிரமாக தீர்ப்புகளை கொடுத்து உங்களை அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கவங்களாம் இது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த பிரச்சனை கண்டிப்பாக வெளிப்பட்டுருவீங்க. சரிங்களா? அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக ஒரு மனிதன் என்ன எதிர்பார்ப்பான்? எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த வருமானம், இது மட்டும் இருந்தால் போதும், நான் குடும்பத்தை பயங்கரமாக ரன் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதான். ஆனால் இது வரைக்கும் இவங்க வந்து இந்த 10ஆம் இடம் காரகம் அந்த காரகத்தின் மூலமாக நிறைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், நெருக்கடிகள், வருமான நெருக்கடிகள், பல இன்னல்களை வந்து இந்த கும்பராசிக்காரவங்க சந்திச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அதுலேருந்து நான் மீண்டாடி வந்துடுவேன், அந்த நெருக்கடிகளை நான் சமாளிச்சிருவேன், சந்தோஷப்பட்டுருவேன், குடும்ப சிக்கல்களை கண்டிப்பாக தீர்த்துருவேன், வெளியிட பிரச்சனைகள்லேருந்து நான் வெளிவந்துடுவேன். இந்த உத்தியோகம் அமைய மாட்டேங்குது, வருமானம் இருக்க மாட்டேங்குது, தொழில் நல்லா ஓட மாட்டேங்குது, எப்போவுமே ஏற்றமெல்லாம் ஒரு இறக்கத்தோடையே போயிட்டு இருக்கிறேன், நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது, செய்வோமா வேணாமா, இந்த தொழிலை விட்டுருவோமா, வேற வேலைக்கு போயிடுமா, இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கின்ற கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி காலம் மிக அற்புதமான காலம். அந்த குருவினுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் கண்டிப்பாக இந்த தொழில் மேம்படும், வருமானம் மேம்படும், உங்கள் வேலைக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? இதன் மூலமா நீங்கள் நல்லா வரக்கூடிய அமைப்பு. நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உறவினர்களோட நட்பு பலப்படும். உங்களை இதுவரைக்கும் வேண்டா வெறுப்பா நினைச்சவங்கெல்லாம் உங்களுடைய நட்பு பாராட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டே தீரும். நல்ல லாபத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள்.
அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை வீண் செலவுகள், வீண் விரயங்கள், வீண் கவலைகள், நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற இருந்த நிலைகள் எல்லாம் மாறி சந்தோஷமான நிலைக்கு இப்போ திரும்பக்கூடிய அமைப்பு. படுத்தா நிம்மதியாக உறக்கமே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் ஆகிட்டே இருக்குது. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. எப்போ தூக்கம் வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் தூக்கத்தை நினச்சே நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான உறக்கம் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த நிம்மதியான உறக்கம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துவிடும். மன உளைச்சல்கள் இல்லாமல் இருந்தால், உடல் சோர்வுகள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துவிடும். அப்போ இந்த உடல் சோர்வுகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றப்பட்டு விடும். மனம் நிம்மதி பெற்றுவிடும், சந்தோஷம் அடைந்து விடும். அப்போ மேற்கண்ட பலன்கள் எல்லாம் கிடைத்தால் மனம் சந்தோஷப்படும்ன்றது உறுதி. அந்த பலன்கள், நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கின்ற போது இறுதியாக இந்த மோட்சஸ்தானம் என்பது நிம்மதியை தரக்கூடிய இடம் என்பதால் கண்டிப்பாக சுப செலவுகள் இனிமேல் நடக்கும். விரய செலவுகள் எல்லாம் காலியாயிரும். சுப செலவுகள் தான். எதுக்கு, ஏன் செலவழிக்கணும், எதுக்கு இந்த 10 ரூபா செலவழிக்கிறோம் அப்படின்றத பார்த்து பார்த்து செலவழிச்சு, தேவைக்கு செலவழிச்சு, அதன் மூலயமா, அந்த செலவுகள் மூலயமா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் இட பார்வையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குருவினுடைய 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தில் வருகின்ற பொழுது இந்த விரயஸ்தானங்கள் நிவர்த்தி பெற்றுவிடும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. வெளிநாடுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக போகணுன்றவங்களோ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்லாம் கிடைத்து அதன் மூலயமாக நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாக பணத்தை எந்த வழியில் சேமித்து எப்படி லாபம் சம்பாதிப்பது அப்படின்றதெல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த இடத்துல மேலோங்கும். மனம் மகிழ்வாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், பக்தி சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரவங்க 100க்கு 80% நல்ல பலன்களே தரும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.